வணக்கம். வெல்கம் டு தமிழன்னம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 கட்டை பூண்டு உரிச்சது எடுத்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது, வரமிளகாய் 4 எடுத்துருக்குறாங்க. இது காரமா இருக்கும், அதனால 4 எடுத்துருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். சின்ன சைஸ் புளி, 1 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். இது தாளிக்கிறதுக்கு. 1/4 மூடி தேங்காய் துருவினது, 1/2 கை கொத்தமல்லி இலை, 3/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. வடை சட்டி வச்சிருக்கு, சூடாகட்டும். வடச்சட்டி நல்லா சூடாயிடுச்சுங்க. இதை வணக்கறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும், அதுதான் நல்லா இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. வரமிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். இது நல்லா லைட் ப்ரௌன் வர மட்டும் வறுத்துக்கலாம். பாருங்க, பூண்டு லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு செவக்கணும். இனி தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி தோல் நல்லா சாஃப்டா இருக்கு, கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். புளி போட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டா போதும். போதுங்க. நீ தேங்காய் சேர்த்திடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதுங்க. இனி 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திட்டு லைட்டா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி ஆறின பிறகு அரைச்சு காமிக்கிறேங்க. இப்போ வறுத்ததெல்லாம் ஜார்ல போட்டாச்சுங்க. இதுல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பிறுபிறுன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வடச்சட்டி வச்சிருக்கேங்க. கொஞ்சம் சூடாகட்டும். வடச்சட்டி சூடாயிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயிட்டுங்க. கடுகு போட்டிருக்குங்க. தாளிப்பு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். செவந்துருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
இந்த அரைச்சி வச்சிருக்கிற சட்னி எடுத்து போட்டலாம். ஒரு 2 செகண்ட் நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். அரைச்சி வச்சதை போட்டு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. கமெண்ட்ல பூண்டு சட்னி செய்யறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழன்னம் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.